Hello all, welcome to Cool and Learning YouTube channel. நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு என்னோட யூனிவர்சிட்டி பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பார்க்கலாம். இதுக்கான கவுன்சிலிங் 24 ஜூலை நேத்தோட கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆச்சு. இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்சஸில் பிஎஸ்சி ஹானர்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, என்வரான்மெண்டல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பிபிஏ, எம்பிஏ, பிஏ, பிஎட் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக்கில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் பிடெக்கில் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் 4 இயர் யூஜி ஹானர்ஸ் ப்ரோக்ராம் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஏ ஹானர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், ஜர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், ஹிந்தி, பப்ளிக் பாலிசி அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஜியஸ் ஸ்டடீஸ், சோஷியல் ஒர்க். 3 இயர்ஸ் வொகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா பிஒர்க், பேங்கிங் அண்ட் ஃபினான்சிங் சர்வீஸ், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்முவில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு ரிலேட்டடாக. எங்கள் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்க ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆரியபட்டா பிளாக் நாங்கள் பழைய பில்டிங்லேருந்து இங்கே மாற்றி ஒரு 6 மாதம் தான் ஆகுது. எங்கள் யூனிவர்சிட்டியில் பிடெக் கோர்ஸ் தொடர்ந்து 4 வருஷம் தான் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2026லேருந்து வெளியில் போவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் பெருசாக ஐடியா இல்லை. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்முவில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கோம். எங்கள் கூட ஒரு ப்ரொஃபஸரும் இருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டி வர பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் எங்கள் லைப்ரரி இன்னும் இந்த சாணக்கியா பவனில் ஷிஃப்ட் ஆகலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஷிஃப்ட் ஆகிடும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நீங்கள் காலேஜ் லைஃப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி லைஃப்குள்ளே வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அப்படி இருக்காது. எங்கள் யூனிவர்சிட்டியில் ஏர்லி 2 ப்ரோக்ராம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நடக்கும். ஒன்று ஸ்போர்ட்ஸ் மீட் நவம்பரில் நடக்கும், இன்னொன்று உடான் கல்ச்சுரல் ஃபெஸ்ட், சிங்கிங், டான்சிங், ஃபேஷன் ஷோ எல்லாமே நடக்கும். அது மார்ச்சில் நடக்கும். இதை தாண்டி டிபார்ட்மெண்ட் வைஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்புறம் தேர்ஸ்டே மைண்ட் மீட் நடக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் மைண்ட் மீட். அப்புறம் என்எஸ்எஸ், என்சிசி இதெல்லாம் அவங்க கொண்டு போகிற கேம்ப்ஸ் எல்லாமே டைமிங்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. யூனிவர்சிட்டி பஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி கேட்டிங்கன்னா மார்னிங் 8:50லேருந்து 10:30 வரைக்கும் ராயாமோர்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு ஃப்ரீ ஷட்டில்ஸ் இருக்கும். சேம் ஈவினிங்கும் உங்களுக்கு ராயாமோரில் கொண்டு போய் விடுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அப்புறம் ஹாஸ்டல் பஸ்ஸஸ், மெட்டடோர் இது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறம் பஸ் ஃபெசிலிட்டியும் ரீசெண்டாக யூனிவர்சிட்டி வரைக்கும் பஸ்ஸஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஸ்டேயிங் பார்த்தீங்கன்னா கேம்பஸ்க்குள்ளேயும் இருக்குது, அவுட் சைட் கேம்பஸும் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்க விருப்பம் இல்லைன்னா வெளியில் பிஜி ரூம்ஸ் எல்லாமே பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. இது புதுசாக கம்ப்ளீட்டான ஹாஸ்டல்ன்றதுனால இப்போ வரைக்கும் யாரும் இங்கே இல்லை. ஒரு ஆகஸ்ட்லேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அக்காமடேட் பண்ண போகிறாங்க. இங்கே படிக்கிறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா எங்கள் யூனிவர்சிட்டி ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் மோஸ்ட்லி நீங்கள் சிட்டியை நோக்கி போகிறதுனால ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஜம்மு மட்டும் கிடையாது, எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுமே ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்ம திருவாரூர் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப முன்னாடி கட்டினதுனால அது இப்போ ஒரு டெவலப்பிங் யூனிவர்சிட்டியாக இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டி இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்குது. மற்ற யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்கூல் மாதிரி தான். கிளாஸ் டைமில் நம்ம ஸ்கூலில் ஏன் கிளாஸில் இல்லைன்னு கேட்பாங்கல்ல, அதை மாதிரி தான் இங்கே. கிளாஸ் டைமில் கண்டிப்பாக கிளாஸில் தான் இருக்கணும். நீங்கள் லைப்ரரியிலே இருந்தாலும் கிளாஸ்க்கு அமுச்சு விட்டுருவாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். சவுத்லேருந்து வந்த எனக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்க ஃபுட் செட் ஆகவே இல்லை. அப்புறம் ஃபுட்டு, நார்த் கல்ச்சர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டிக்கு வாங்க. உங்களுக்கு இங்கே யூனிவர்சிட்டி பற்றி ஏதாச்சும் தெரியணும் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிவேதா.